வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க. உட்காருமா உட்காரு. ஏன் பால் குடிக்கிற குழந்தைய தூக்கிட்டு எந்திரிக்கிற? நல்ல வேளை இன்னியோட உன்னை பிடிச்ச பிணியெல்லாம் போச்சு. அம்மன் கோவில்ல அபிஷேகம் பண்ணிட்டு வர. நீங்க வாங்க உட்காருங்க. சரி. குடிக்க ஏதாவது நான் கொண்டு வரேன். இல்லம்மா ஒண்ணு வேண்டாம். இல்ல நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். நீங்க இருங்கம்மா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். குழந்தைய கொடுமா. வணக்கம். வாங்க. இருமா உட்காரு, உன் கூட பேசணும். சரி. நடந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல நாங்க உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா. ஆறுதல் சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எங்களை மன்னிச்சு விட்டுட்ட. ஆனா என் மனசாட்சி உள்ள உட்கார்ந்துகிட்டு உறுத்திக்கிட்டு இருக்குமா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை விட 1000 மடங்கு சக்தி ஒரு மனுஷனோட சொல்லுக்கு இருக்குமா. நாக்கை விட மோசமான ஆயுதம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பாவிமா. நான் பண்ண பாவத்துக்கும் சொன்ன வார்த்தைக்கும் எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கிடைக்கட்டும். ஆனா இந்த குடும்பத்துக்கு இதுக்கு மேல ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அத சாமி காது கொடுத்து கேட்கலையம்மா. விடுங்க, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? இல்லம்மா, உனக்கு கஷ்டம் வர்றப்பெல்லாம் நாங்க பண்ண பாவம் தான் அதுக்கு காரணமோன்னு நினைச்சு எங்க மனசாட்சி உறுத்துதுமா. ஏன் பாப்பா, அப்போ இந்த வீட்டுல உள்ளவங்களா கடாக்கறி விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா இப்ப வந்திருக்கிறவங்க பண்ண புண்ணியம் தான் காரணமோ? இப்படி நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டதும் நாங்க ஆடி போயிட்டோம். கவலைப்படாதம்மா, ஒரு வாசலை அடைச்சா இன்னொரு வாசலை திறந்து வைப்பான். எனக்காக வந்து பாக்குறீங்க, ஆறுதல் சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் வருத்தப்படல. எங்க அப்பா செத்துப்போ எங்க அம்மா வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த அயோக்கியம் பண்ண தப்புக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? இப்ப நான் கேன்சர் குணமான பேஷண்ட் மாதிரி. அது என்னை விட்டு போயிடுச்சேன்னு சந்தோஷம்தான் படணும். நீங்க எல்லாரும் ஆறுதல் சொல்லும் போதுதான் எனக்கு எப்படி ஒரு கசப்பான அனுபவம் இருந்துச்சுங்கிறதே ஞாபகத்துக்கு வருது. மத்தபடி என் மனசுல இருந்து எல்லாத்தையுமே நான் தொடச்சி எறிஞ்சிட்டேன். புருஷன் இல்லாம இந்த பொண்ணு எப்படி வாழ போறாளோன்னு நீங்க எல்லாரும் பயப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. உலகமே என்னன்னு தெரியாது எங்க அம்மா. 3 பிள்ளைங்களையும் எந்த குறையும் இல்லாம எங்களை வளர்க்கலையா? எனக்கு என்ன இங்க குறை? எங்க அம்மா என்ன நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நான் நல்லா சம்பாதிக்கிறேன். இதுக்கு மேல என்னங்க வேணும்? என் பிள்ளைய நான் ராஜா மாதிரி வளர்ப்பேன். பழசிய நினைச்சுக்கிட்டு மூளையில உட்காந்துட்டு இருந்தா அவனை எப்படிங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும்? என் தாலியோட சேர்த்து என் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே எனக்கு எல்லாமே என் புள்ளதான். அட விடுமா, அந்த காலத்து ஆளுங்க மாதிரி தாலி களின்னு பேசிக்கிட்டு ஆம்பளை தப்பு செஞ்சாலும் கூடையில தூக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு பொம்பளை வீட்டுக்கு போகலாம்னு அந்த காலத்துல தப்பா சொல்லி வளர்த்துட்டாங்கம்மா. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே. தப்பு செய்யறவன் ஆம்பளையா இருந்தாலும் குறுக்குல மிதின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா பொம்பளைங்க இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்கம்மா. எனக்கு
ஒரு சந்தேகம். ஒரு பொம்பளை புருஷனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி போட்டுட்டு வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. ஒரு அறிவுரை சொல்ற பெரிய மனுஷன் என்ன பண்ணணும்? ஏம்மா, 1000 தான் இருந்தாலும் அவன் உன் புருஷன். நல்லதோ கெட்டதோ குட்டையோ நெட்டையோ அவனோட போய் குடும்பம் நடத்துன்னு அனுப்புறதை விட்டுட்டு கொம்பு சீவி விடுறதுக்குன்னே காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காரே. அப்புறம் பெட்ரோல் விலை ஏறாம என்ன செய்யும் பாப்பா? சும்மா இருங்கக்கா. எப்ப நீ இந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறியோ அது போதுமா. நீ அவனை விட்டுத்தல, பையனை பாரு. இதுக்கு மேலேயும் மனசு உடைஞ்சு போகாம எதிர்த்து நின்று ஜெயிக்கணும்னு தைரியமா பேசுற பாரு, அது ஒண்ணு போதுமா. நீயும் உன் பிள்ளையும் பெரிய இடத்த எட்டி பிடிப்பீங்கம்மா. ஏன் பாப்பா, உன் நாத்தனாலும் அவன் மௌனும் எதை எட்டி பிடிக்க போறாவலாம்? நாங்க உங்க பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்தோம். இப்ப அது தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க உங்களுக்கு தான் தைரியம் சொல்லணும். இதுக்கு மேல உங்க பொண்ணு என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு மனசு உடைஞ்சு நிக்காதீங்க. பொம்பளை சிங்க மாதிரி உங்க பொண்ணு இருக்கா, அப்புறம் என்ன? அதுக்கு நீங்க ஒத்தாசையா இருந்து உதவி பண்ணாலே போதும். வேண்டாம். ஒரு குடும்பத்தை ஆக்குறதும் அழிக்கிறதும் ஒரு பொண்ணு கையில தான் இருக்கு. உங்க பொண்ணு மகாலட்சுமிங்க. அதால இந்த குடும்பம் பெரிய லெவலுக்கு வரும் பாருங்களேன். அது வேணா உண்மைங்க. அழிக்கிற பொண்ணு வீட்டுல இருந்தா அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு நாங்க தான் கூட இருந்து பாக்குறோமே. என்ன பருவதம், எங்க வந்து எதை பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. ஏங்க, எங்க வீட்டு பிரச்சனையை உங்க வீட்டு பிரச்சனையை நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க. என்ன தங்க சொல்றது, அந்த நித்யா பொண்ணால நாங்க தினம் செத்து பிழைக்கிறோங்க. ஏண்டா உயிரோட இருக்கணுங்கிற மாதிரி நினைக்க வைக்குது. என்னவா அவளுக்கு? ஏன் இப்படி பண்றா? எங்களுக்கு பரவாயில்லைங்க, வயசாகி போச்சு. பாவம் எங்க பையன் இந்த சின்ன வயசுல இப்படி கொடுமையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கறதுக்கு தாங்க எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. வீட்டில் வந்து தங்கிக்கிட்டு எங்க யாரையும் தூங்க விடுறதில்ல. தினுசா யோசிச்சு எங்களை சித்திரவதை பண்றான். நாங்களும் எவ்வளவு தாங்க பொறுமையா போறது? எங்க இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல வேண்டியதுன்னு. வேலைக்கு ஓனா சாட்சின்னு அந்த ஆள்கிட்ட போய் சொன்னா அந்த ஆளு மட்டு மரியாதை இல்லாம பேசுறாருங்க. என் பொண்ணு அப்படித்தான் பண்ணுவா, அதுலதான் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்றாருங்க. சரி, பண்ண தப்புக்கெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்குதுன்னு நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறோம். வேற என்னங்க பண்றது? சரி, ஆண்டவன் விட்ட வழி, நடக்கிறது நடக்கட்டும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த குழந்தை மூஞ்சியை பார்த்துக்கிட்டு அதுக்காக என்ன பண்ணலான்றதை மட்டும் யோசிங்க. ஆனா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மட்டும் விட்டுறாதீங்க. இப்ப இருக்கிற மாதிரி எப்போ வருங்க. அப்ப நாங்க வரோங்க. வரோம். நான் வரேம்மா. வரம்மா. வரோம். இந்தம்மா. வரம்மா. வரேங்க. வாங்க. போயிட்டு வரேங்க. வாங்க. என்ன சுந்தரி இது? இந்த நித்யா பத்தி ஏன் இப்படி இருக்கு? எனக்கு புரியல அத்தை. அவ இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. இப்பதான் இந்த மாதிரி நடந்துக்கிறா. நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் இப்படி நடந்துக்கிறான்னு கேக்குறப்போ கொலையே நடுங்குதம்மா. அந்த வீணா போன வசந்தா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம நிம்மதியா தானே இருக்கா? அவங்கள விடுங்க அத்தை. நான் தானே முன்ன நின்று நித்யாக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அவ நல்லா இருந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி சரியா இல்லைங்கிறப்போ வருத்தமா தானே இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணை தேவை. அவ வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வீணா போயிடக்கூடாது. நான் போய் அவகிட்ட பேசுறேன். வேற வினையே வேண்டாமா? நித்யாவுக்கு இப்ப பேய் பிடிச்சிருக்கு. வசந்தா எப்படி கொஞ்ச நாளா பேய் பிடிச்சு ஆடினாலோ அதே மாதிரிதான் இவளும் இப்ப ஆடிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீ எதுக்கு போய் பேசிக்கிட்டு? நான் போறேம்மா. நான் போய் அவளை பார்த்து பேசுறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்.
ராஜி ஃபோன் ரிங்காவது பேர். சொல்லுமா. ராஜி என்னங்க? உள்ள போய் பேசுன. சொல்லுமா. நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா. வாப்பா. ஷாம் இருக்கமா? உள்ள இருக்காப்பா. சரிங்க. சரிப்பா. வாடா. என்னடா ஆர்டர்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரஃபா போட்டு வச்சிருக்கேன். நீ வந்து பார்த்ததுக்கப்புறம் ஃபைனல் பண்ணலான் இருந்தேன். டேய், கம்பெனியில் இருந்தால் ரெடி பண்ண முடியாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி தானே வீட்டில் உட்காந்து உன்னை ரெடி பண்ண சொன்னேன். அதையும் முடிக்கலாம். இருடா, முடிச்சிட்டேன்டா. இருந்தாலும் நீ பார்த்துட்டு போகிறது தானே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதான். சரி ஷாம், இந்த ஆர்டரில் நம்ம பெரிய லாபத்தெல்லாம் எதிர்பார்க்க வேண்டானே? என்ன சொல்ற? அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கொட்டேஷன் எழுதியிருக்கேன். சரி, இது என்னது? ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு நிமிஷம் சார். காலிலேருந்து இதை பார்த்து பார்த்து தலை வலிக்குது. காஃபி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமா? சரிடா. ராஜி, சரி. ராஜி. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கம்மா. நட்ராஜ் வந்திருக்கான், 2 காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. வாங்க. சொல்லுமா. என்னம்மா சொல்ற? அவ ஏமா அங்க வந்தா? என்னம்மா சொல்ற? இப்படி இல்லாம அவ பண்ணிட்டு இருக்கா? இந்த மெட்டீரியலுக்கு 80,000 தான் நான் போட்டிருக்கேன். 1 lakh சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு 90,000. ஒரு நிமிஷம். ராஜி. டேய், அச்சச்சோ, சாரிங்க. பால் வாங்குறது கூட தெரியாம என்ன ஃபோன்ல பேசிட்டு இருக்க? சாரிங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. என்னவா? அம்மா தாங்க. என்னாச்சு? வீட்ல பயங்கர பிரச்சனையா, அதை சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு? எல்லாம் உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி நித்யா வேலைதான். ஏன், உனக்கு அண்ணி இல்லையா? நித்யானே சொல்லு. வீட்ல எல்லாரும் நொந்து போயிருக்காங்க. யாரையும் சாப்பிட விடுறது இல்லையா, தூங்க விடுறது இல்லையா. வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது செஞ்சு எல்லாரும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காளாம். அவங்க சொல்ற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் கேக்குறப்போ ரொம்ப பயமா இருக்குங்க. எல்லாத்தையும் வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. பாவங்க அம்மா ஃபோன் பண்ணி ஓன்னு அழறாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நித்யா கிட்ட பேச சொல்றீங்களா? இவங்க வீட்டை தவிர அவ வேற யார் சொல்லி கேட்க மாட்டா. நீங்க இவர்கிட்ட சொல்லி பேச சொல்றீங்களா? நான் அவன்கிட்ட பேசுறேன். காஃபி போட்டு எடுத்து வா. சரிங்க. என்னடா ஏதாவது ப்ராப்ளமா? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ராஜோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்கடா. ரொம்ப வருத்தப்படுறாங்கடா. நித்யா அங்கே இருந்துக்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளாம். அவங்க வீட்டோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் அந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு தெரியலையே. எனக்கும் அதான் நான் புரியல. அந்த வீட்டில் நல்லவளா இருந்ததே நித்யா மட்டும்தான். ஆனால் அவளும் இப்போ கரெக்ட் ஆயிட்டா. கடவுளாவே இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு தடவை காலடி எடுத்து வச்சாலே போதும், கெட்ட புத்தி தானா வந்துடும்.
இதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? டேய் என்னடா இப்படி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? டேய் நீ சொன்ன நித்யா கேட்பாடா, நீ வேணா பேசி பாரு. அதெல்லாம் சரி வராது. ஏற்கனவே சித்தப்பா என் மேலே பயங்கர காண்டில் இருக்காரு. உனக்கே தெரியும்ல. இதில் நான் போய் பேசினேன்னா என் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க. இது பார், நல்லது பண்ணால் அவங்க நல்லா இருக்க போகிறாங்க, கெட்டது பண்ணால் பாதிக்க போகிறது அவங்க தான். அவங்க நான் சின்ன குழந்தையா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. அதை விட்டு நீ நம்ம வேலையை பாடுறா. டேய் அது யாரோ இல்லடா, நித்யா உன் தங்கச்சிடா. சாரி ஷாம், உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அதெல்லாம் அசிங்கப்பட போகிறது நாம தான். அதெல்லாம் உனக்கு தெரியாது, விடு. டேய் அட்லீஸ்ட் ராஜியோட அம்மா அப்பாவுக்காவது நீ பேசலாம்ல. டேய் நீ ஏன்டா அப்படி இருக்க? இங்க பாரு, அவ யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டா. அப்புறம் அவங்களுக்காக பேச இவங்களுக்காக பேசுன்னு நீ சொல்லி தேவையில்லாம நம்மளுக்குள்ள ஏதாவது வருத்தம் வந்துருப்போது. எதுக்குடா அனாவசியமான விஷயத்துல தலையிட்டு நமக்குள்ள பிரச்சனை வரணும்? ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஷாம், ஃபேமிலி மேட்ரு இழுத்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். வேணாம், இதை கண்டுக்க வேணாம், விட்டுரு. சரி, நான் வீட்டுக்கு போய்ட்டு இதை ஃபைனலாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேண்ணே. ம் சரி, நான் வரேன்டா. வரேன் ராஜே. என்னங்க இது? நம்ம பிரச்சனையை மட்டும் அவர் கண்டுக்க மாட்டாரா? இத்தனைக்கு என் மாமியார் வீட்டு பிரச்சனைன்னு நீங்க சொல்லல. அப்படி சொல்ல உங்களுக்கு வாய் வரல. நீங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறீங்க, அவர் அப்படி நினைக்கலையே. இதே மாதிரி பிரச்சனை அவங்க வீட்டுல வந்திருந்தா நீங்க இப்படிதான் நின்று இருப்பீங்களா, இல்ல அவர் தான் அப்படி பேசியிருப்பாரா? பாத்தியா, திரும்பி வேலையை ஆரம்பிக்கிறியா? அப்படி பார்த்தா நித்யா அவன் தங்கச்சி தானே, அவளுக்கு ஒன்றும் அவன் சப்போர்ட் பண்ணலையே. நித்யாங்கிறதால சப்போர்ட் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே மதிக்கும் சூர்யாவுக்கும் இப்படி அப்படின்னு ஏதாவது ஆயிருந்தா அவர் பேசாம இருந்திருப்பாரா? நித்யா என்ன ஆகாது, அதனால சப்போர்ட் பண்ணல, அவ்வளவுதான். நடராஜ் சொன்னது கரெக்டு தான். தேவையில்லாமல் ஃபேமிலி விஷயத்தில் தலையிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். ம், போ வேலையை பாரு, போ.